கலர்ஸோஸ் ஹால் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தீங்க அமேசான்லேருந்து. இனி இந்த ஏரியாலாம் வந்து பேக் பண்ணணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹெல்தி லஞ்ச், பாவக்காய் பொரியல். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபைனலி நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஆமாம், பல வருஷம் கழிஞ்சு, பல வருஷமாக இந்த வீட்டில் தான் இருந்தோம். ஆமாம், சுபாவோட வீட்டுக்கு போகும். இவரோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ கிளம்பிட்டு இருக்கோம். அதோ என் லைட்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இனி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வரல. என்னோடய மேக்கப்பு, என்னோடய ஸ்கின் கேரு, உடையிற திங்ஸ்லாம் இப்படி வச்சுருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறக்கு வந்து இங்கே இருக்குது ஸ்கின் கேர். அதெல்லாம் இனியும் எடுக்கலை. இனி இந்த ஏரியாலாம் வந்து பேக் பண்ணணும். நீ திங்ஸு வீடு இந்த நிலமையில் இருக்குது. ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட்டு. நீ கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணல. இந்த ஒரு வேஸ்ட் பேக் இருக்குது, அது ஃபுல்லாக ஆரியா குட்டி ஹாய் சொல்லு. ஆரியா வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து மிதியடி, அப்புறம் அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு. இங்கே எல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான். இது ஃபுல்லாக அதான் எங்கள் கிச்சன். சரி, அப்படின்னா சாப்பிட்றலாமா மத்தியானம்? ஒரு 2:33க்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பேக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணது. அப்புறம் 7 hours கழிஞ்சு பார்த்தோன்னா ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பைசாலாம் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து எல்லாமே ஹால் அண்ட் கிச்சன் எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பொருளெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எந்தெந்த ரூமில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், இந்த பசங்க தான் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. டக்குன்னு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பொருள் அதிகம், எதுவுமே டேமேஜ் பண்ணல. ஸோ இவர் தான் வந்து காலி பண்ணி கொடுத்தாரு வீடு. ஹாய் சொல்லுங்க. சூர்யா இல்லை உங்கள் பேர்? அங்கே வெங்கடேஷ். ஹலோ. அவர் பேர்? ரெண்டு பேருமே சூர்யாவா? ராஜாலியா? ஓகே ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. ஒசூரில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னா இவங்களை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பசங்க, எதுவுமே டேமேஜ் பண்ணல, எல்லா பொருளும் வந்துடுச்சு. எதுவுமே ஃபேஸே வந்து அவங்க காட்டலை. அவங்க வந்து நான் ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து ஜாமானம் அதிகம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரேட்ஸும் வந்து ஒரு அளவுக்கு சீப்பாக தான் இருந்தது. அவங்க அவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சதுக்கு. இவங்ககிட்ட 3 types ஆஃப் இந்த வெரைட்டிஸ் இருக்குது போல். நாங்கள் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு தான் வந்து போனோம். பிகாஸ் எங்கள் வீடு ரொம்ப பக்கம் தான், ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக தான் ஆச்சு. இவங்களோட ரிவ்யூஸ் வந்து நான் கூகுளில் பார்த்து தான் இவங்களை வந்து பிடிச்சேன். ஸோ ஒசூர் வாசிகள் யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு வேளை வீடு ஷிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே 1-2 வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்கள் வீடு வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து நாங்கள் காலி பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் காலி பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ வீடு வந்து ஆக்சுவலி ரெடியே ஆகலை. பெயிண்டிங்கே நாங்கள் வந்து தான் பண்ணாங்க. இப்போ தான் ஆக்சுவலி வெளியே பெயிண்டர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் நாங்கள் வந்துட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்து பெயிண்ட் அடித்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப உடம்பு இல்லாமல் ஆயிடுச்சு ஷிஃப்ட் பண்ண உடனே. எனக்கு வாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிச்சிருந்தது. அதே மாதிரி வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு. என்னோடய ஆஃபீஸ் ரூம் ரெடி ஆகலை. ஸோ நான் வந்து பெட்ரூமில் தான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். ஆக்சுவலி 1 month ஆகிடுச்சு ஆஃபீஸ் ரூம் ரெடி ஆகிறதுக்கு. என்னோடய பெட்ரூமில் வந்து இந்த மானிட்டர் வச்செல்லாம் வந்து பண்ண முடியல. பிகாஸ் இந்த மேக் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். 1 month கிட்ட நான் இப்படி தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 weeks என்னோடய ஆஃபீஸ் ரூம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய வந்து டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டீம் தான். ஸோ அது வந்து ஏகப்பட்ட ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலி இந்த ஒர்க்கே வந்து முடிஞ்சிருக்கு. நாங்கள் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 2 months ஆக போகுது. நீ 2 months கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வந்து இது வந்து எங்களோட மொட்டை மாடியில் வந்து அந்த சைடு ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. செலவாக வந்து அந்த சைடு ஒரு கம்பி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பி வச்சிட்டோம். ஆக்சுவலி அது எல்லா பக்கம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் எல்லா பக்கம் வைக்கணுன்னா வந்து 45,000 கிட்ட சொன்னாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஹால் வந்து பார்த்துடலாம். ரொம்ப நாளாக வந்து இந்த பேண்ட்ஸ் அண்ட் பலோசோஸ் ஹால் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தீங்க அமேசான்லேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். 1-2 பர்டிகுலரான பிராண்ட்ஸ் தான் வந்து நான் லெகிங்ஸ் வந்து வாங்குவேன். பிகாஸ் வேறு சீப்பான பிராண்ட்ஸ்லேருந்துலாம் வாங்கிட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. வேறு ஆப்லேருந்து இப்போ 500 ருபீஸ்க்கு வந்து 5 லெகிங்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு எனக்கு அது அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி பிடிக்கல. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ எப்போவுமே லெகிங்ஸ்னால் எனக்கு 1-2 பிராண்ட் இருக்குது. அதில் வந்து இந்த நியூட்ரல் கலர்ஸ் வந்து நான் நிறையா வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்சாக வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறையா வந்து இந்த குர்தா செட்டை விட இந்த குர்த்திஸ் வித் லெகிங்ஸ் தான் வந்து நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ஹைட் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது தவிர இந்த ப்ராடக்ட்டுக்கு லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் லெகிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் லெகிங் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸு லெகிங்ஸில். சில லெகிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஓல்டு லெகிங்ஸ் நான் இப்போ வரைக்கும் வேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வாங்குறது எல்லாமே இந்த ஆங்கிள்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். பிகாஸ் அதுதான் போட்டால் கொஞ்சம் நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் கலரு. இந்த கலரில் நான் லெகிங்ஸ் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் லெகிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் லெகிங்ஸு. இது வந்து கோ கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப லெகிங்ஸில் ஃபேவரட் பிராண்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த பிராண்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599 ருபீஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த்தில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட மெட்டீரியல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்வின் பேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வேர் பண்ணாலே இது நல்ல குவாலிட்டி லெகிங்ஸ்ன்னு பார்த்தாலே வந்து தெரியும், அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பிராண்டு. இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 599 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் லெகிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர் ஒரு ஸ்போர்ட்டி லெகிங்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்கும் இந்த லெகிங்ஸு. ஸோ இந்த லெகிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோ கலர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் வாங்கினேன். சேம் ப்ரைஸ் தான். ஸோ அதே ட்வின் பேர்ட்ஸ் அதே டிசைன் டைலர் கட் டிசைனில் வந்து இனியும் 2 கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இல்லை பெய்ஜும் இல்லை, ஒரு ஹாஃப் ஒயிட் ஐவரி கலரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரு. இந்த லெகிங்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் பலாசோ. இது வந்து அமேசான் பிராண்ட்லேருந்து வாங்கினது. அமேசான் பிராண்டில் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினது. ஸோ இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் நல்ல பலாசோ. இது வந்து எல்லா குர்த்திஸ்க்கெலாம் வந்து வேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டியூனிக்ஸ்க்கும் வந்து வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வீக்கெண்ட் அவுட்டிங்கு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து வேர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்டு. இது வரைக்கும் நான் வாங்கின பலோசாலேயே இவ்வளோ லைட் வெயிட்டான நல்ல திக்கான பலோசா நான் பார்த்ததே இல்லை. லைட் வெயிட்டாகவும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பலாசாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல் பாட்டம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா வெஸ்டர்னுக்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது. இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நல்லா இந்த வேர்ட்டிக்கலாக வந்து இந்த ஷ்ரிங்க் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேர் பண்ணால் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா UrbanMark அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஜெகிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு மாதிரி வந்து டார்க் கிரே கலர் ஜெகிங்ஸு. ஆக்சுவலி நான் பிளாக் தான் வாங்கினேன் நினச்சேன், பட் டார்க் கிரே வந்து வாங்கியாச்சு. ஸோ இது நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது ஜெகிங்ஸுங்கிறதுனால லெகிங்ஸோட கொஞ்சம் ப்ரைஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் திக்காக செப்பரேட்டாக வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ். செம்ம குவாலிட்டி. ஸோ இது வந்து தாராளமாக நம்ம ஆஃபீஸ் வேர் பண்ணலாம். இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பாட்டம் வேரும் நான் காட்டி முடிச்சிட்டேன். கம்மிங் பேக் டு அவர் vlog. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டின்னர் செட் வாங்கினேன் அமேசான்லேருந்து. செல்லோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் டின்னர் செட்லாம் இல்லை, செப்பரேட்டாக வந்து நிறைய பிளேட்ஸு அதே மாதிரி கப்ஸு கிளாஸஸ் அந்த மாதிரி என்கிட்ட நிறையா இருக்குது. பட்டு ஒரு செட்டாக என்கிட்ட இல்லை. நான் வந்து நியூ ஹவுஸ் வந்துட்டுக்கு அப்புறம் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. 18 பீசஸ் வந்து 1000 ருபீஸ் தான். பேக்கேஜிங் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ வீடு ஷிஃப்ட் ஆனோடனே பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் செட் பண்ணுறக்கே வந்து கேஸ்லாம் ஃபிட் பண்ணுறக்கே வந்து
3-4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஐ திங்க் 4th or 5th டேக்கு மேலே தான் நாங்கள் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். சரி அப்படியே எங்களுக்கு அழுத்து போச்சு. ஆக்சுவலி நாங்கள் வெளியே சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். பட் கண்டினியூஸாக வந்து சாப்பிட்டப்போ ஒரு மாதிரி எப்படா வந்து வீட்டு ஃபுட்டு சாப்பிடுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது தான் செஞ்சோம். ஃபார்மாலிட்டிக்கு ஸ்வீட்ஸு, நான்வெஜ்ஜு அதெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பாவக்காய் பொரியல் தான். நான் எப்படி செஞ்சால் மட்டும்தான் பாவக்காய் பொரியல் சாப்பிடுவேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை ரெசிபி, பட் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து பாவக்காய் வந்து தின் ஸ்லைசஸாக அறுத்து போட்டுட்டு அதில் ஜஸ்ட்டு கோக்னட் ஆயில், அந்த பியூர் கோக்னட் ஆயில் இருக்குல்ல அது போட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மீன்வைல் பார்த்திங்கன்னா ஆரியக்குட்டி வந்து உட்காந்து விளையாடிட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்பவே டிவி பார்க்குறான் அப்படின்ட்டு நாங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி அப்படி செய்கிறதுக்கு உட்கார வச்சுருது இப்போது. ஸோ இப்போது பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அது குட்டி ஸ்பூனுங்கிறனால இப்படி போட வேண்டியதாக இருந்தது. ஸோ இது கூட கொஞ்சம் சால்ட்டும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது அப்படியே சிம்லேயே தான் இருக்கணும். அப்படியே சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னா இந்த பச்சை வாசம்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரைடாக வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் மஷியாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எஸ்பெஷலி வந்து பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இது கூட வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் பச்சை பயிர் தான் வந்து செஞ்சோம். ஆக்சுவலி இந்த பிளேட் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் வந்து வாங்கினேன். எனக்கு இந்த க்ராக்கரிஸ் மேலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். எனக்கு எங்கே பார்த்தாலும் சரி, நான் என்ன வாங்குறேனோ இல்லையோ இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸு, பீங்காங் கிளாஸு, டம்ளர்ஸு, தட்டு இதெல்லாம் பார்த்தா நான் வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து நான் இந்த மாதிரி பார்த்தாலே வந்து வாங்கிடுவேன். வாங்கின அன்றைக்கே வந்து அந்த தட்டில் வந்து ஆக்சுவலி சாப்பிட்டாச்சு. இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து ரொம்பலாம் கசக்காது, பிகாஸ் அந்த தேங்காய் எண்ணெயில் டைரெக்டாக வறுக்கிறனால ரொம்ப கசக்காது. அண்டு ஆரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்படம் இருந்தால், அப்பளம் இருந்தால் வந்து நல்லாவே சாப்பிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பருப்பு குழம்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பச்சை பயிர் வந்து பிரச்சனையே இல்லை. அவனுக்கு இந்த அரைச்ச குழம்பு தான் எதுவுமே வந்து பிடிக்காது. அதே மாதிரி ஆரியாவுக்கு வந்து இந்த பப்படம் இருந்தால் வந்து அவனுக்கு ஃபுட்டு சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ பப்படம் வந்து ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே பப்படம் வந்து கொடுத்துருவோம். மோஸ்ட்லி 3 to 4 days in a week வந்து பப்படம் சாப்பிட்ருவான். நீங்கள் பாவக்காய் வேணால் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரெசிபி வந்து ஒன்றுமே இல்லை, இப்படி தான் நான் வந்து செய்வேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் போட்டு நான் அன்றைக்கி பயங்கர பசியாக இருந்தேன், நான் அதுவும் போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take it, bye bye. ரிச்சா ஒயிட்டாக இருக்கா? லைட்ஸ் எல்லாம் கூட லைட்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வாங்க, கமன். 3 மணிக்கு வருவாங்க. இல்லை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டே வந்தேன். ஓகே, எப்படினாலும் நான் உங்களுக்கு போட்டால் பிரச்சனை இல்லை. அவர் இங்கே போயிட்டார். காலி பண்ணுறது போட்டா ஒரு டைம் இருந்தால். அவர் பேர் 2 பேருமே சூர்யாவா? சூர்யா ஸ்கொயர்.